எதுவுமே கெட்ட நோய் மாப்பிள்ள மறுபடி வந்துருச்சுன்னு வையி. அப்பா ஃபிங்கர் டிப்ஸில் மஞ்சக்காமாலையை பற்றி வச்சுருக்காரு அப்படின்ட்டு நான், மாமா மஞ்சக்காமாலை பற்றி இவ்வளோ விவரமாக சொல்கிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது என்றைக்காவது மஞ்சக்காமாலை வந்திருக்கான்னு கேட்டேன். எனக்கு எதுக்குடா மஞ்சக்காமாலை வருது, நான் யார் சோத்தில் மண்ணள்ளி போட்டேன்? அப்போ நான் யார் சோத்தில் மண்ணள்ளி போட்டேன்? இந்த ஆள் வந்து குஷலம் விசாரிக்கலன்னு நான் அழுதுனா? இப்போ இந்த தாய் மாமனை நான் கேவலமாக பேசிடலாமா? சூழ்நிலை கெட்டுப்போச்சு. ஏன்னா உங்கள் தாய் மாமா அம்மா கூட பிறந்தவரை எப்படிங்க விட்டு கொடுக்குறது? எங்கள் அம்மா கூட நான் சொல்கிற புரியுதுங்களா? நம்ம குடும்ப அமைப்பு, நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு. இப்போ நான் தீர்ப்பு வந்து சென்ட்ரிங் ஆன் அவர் கல்ச்சர். வெளியில் போகிறோம், எல்லாம் லஞ்சம் கேட்குறான், நீதி கிடைக்க மாட்டேது, வக்கீலம்மா இருக்கிறாங்க, வாய்தா. எங்கள் கண்ண சிச்சுவேஷன் ஐயா தான் ஒரு அழகான ஜோக் சொல்லுவார். ஒரு வக்கீல்கிட்ட ஒருத்தன் கேஸ் கொடுத்தவன் பின்னாடியே ஓடுறான், எஜமான பின்னாடி ஓடுற நாய் மாதிரி பின்னாடியே ஓடணுன்னு, எஜமா எப்போ வக்கீல் ஐயா, எப்போ கேஸ் முடியும்? நான் முடியும்டா, என்னப்பா காய்கறி கடையில் போய் கத்திரிக்காய் வாங்குகிற விஷயமா? எல்லாம் முடியும் ஐயா. ஞாபகப்படுத்தி பாருங்கள், இந்த கேஸு உங்கள் ஐயா எங்கள் ஐயாட்ட கொடுத்தது. 2 ஐயாவும் போயாச்சு. இல்லை, எங்கள் ஐயா உங்கள் ஐயாட்ட கொடுத்த, மாற்றி சொல்லிட்டேன். எங்கள் ஐயா உங்கள் ஐயாட்ட, அதான் அவங்க ஐயாவும் வக்கீல். எப்போ அவருக்கு வக்கீல் சொல்லியிருக்காரு, நம்பிக்கைடா, வாழ்க்கை நம்பிக்கையில் தான் இருக்குது. என் மகனும் வக்கீலுக்கு தானே படிச்சுக்கிட்டு இருக்கான். எத்தனை வருஷம்? ஆமாம், சந்தோஷமாக அந்த அந்த கேஸ் கொடுத்தவன் சந்தோஷமாக இருக்க முடியுமா? டாக்டர்கிட்ட போகிறவன் சந்தோஷமாக போயிட முடியுமா? இன்றைக்கி சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு வந்து உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது இருதயத்தில் 3 இடத்துல பிளாக் இருக்குது அப்படி இப்படின்னு யாராவது ஒரு கார்டியாலஜிஸ்ட் சொன்னால் உடனே அட்மிட் பண்ணிடாதீங்க. இன்னும் 2வது ஒப்பீனியன் 3வது ஒப்பீனியன் கேளுங்க. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு 3 இடத்துல பிளாக் இருக்குதுன்னு சொல்கிற டாக்டரு ஏதோ ஒரு பிளாக்கில் வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் காசுக்கெல்லாம் மாறிட்டான், சமூக சூழ்நிலை மாறி போச்சு, சந்தோஷமாக இருக்க முடியலை சார். ஒரு 5 ரூபா சில்லற கண்டக்டர் கொடுக்க மாட்டேங்கிறான் சார். பஸ்ஸில் டென்னிஸ் மேட்ச் பார்க்க விட்டுட்டான் சார். கண்டக்டர் இப்படி போகல, அந்த 5 ரூபாய்க்கு அலக்கழிய விடுறானே, அந்த பிரயாணம் பூரா சந்தோஷம் இல்லாமல் போயிடுச்சே. உண்மை, சூழ்நிலை கெட்டு கிடக்கிறது. இப்போ நான் தீர்ப்பு சொல்கிறேன். இப்போ எனக்கு பென்ஷன் வந்து நல்ல ஹேண்ட்ஸம் பென்ஷன். அது கூட இப்போ சென்னை கம்பன் கழகத்தில் சொன்னேன், அது பென்ஷனே கிடையாது. அது எதுக்காக அவ்வளோ பணம் கொடுக்குறாங்க தெரியுமா? எதுக்காக தெரியுமா? எங்கள் மாணவர்கள் அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்காங்க, அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதுக்கெல்லாம் காம்பன்சேஷன். நல்ல ஹேண்ட்ஸம் பென்ஷன். ஆனால் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி, சத்தியம் பண்ணி சொல்கிறேன், கோயத்தில் கடைசி காலத்தில் என் தகப்பனாரோடு ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக படுக்கையில் கிடந்த என் தாய்க்கு கடைசி காலத்தில் நான் செய்ய வேண்டிய கடமைகள் எதையும் செய்ய முடியாமல் தவறியவன் நான். இன்றைக்கு வரைக்கும் என் நெஞ்சை அறுத்துக்கிட்டு இருக்காது. ஏன்னா என் தகப்பன் வீட்டு வாசப்படி ஏறாதுன்ட்டார். இவ்வளோத்துக்கும் என்னுடைய முதல் 15 ஆண்டு கால சம்பளத்தை அப்படியே எங்கள் அப்பாட்ட கொடுத்தவன் நான். என்னடா கொடுத்தேன்னு கேட்டுட்டார். என்னடா கொடுத்த, எனக்கு என்னடா கொடுத்த, பெத்த தகப்பனை அளவிட்டவன் நீ நல்லா இருப்பியாடான்னு கேட்டார் எங்கள் அப்பா. கடைசி காலத்தில் படுக்கையில் இருந்த என் தாயை பராமரிக்கிற அந்த வாய்ப்பு கூட எனக்கு, பாக்கியம் கூட எனக்கு கிட்டாமல் போய்விட்டது. நான் மாத சம்பளக்காரன். எனக்கு பென்ஷன் பெனிஃபிட்ஸ்னு ரிட்டையர் ஆகிற போது கொடுத்தாங்க. 15 லட்சம் ரூபாயை என் பையன் பிஸ்னஸ் பண்ணணும்னு கேட்டான், மூத்த பையன். அந்த பிஸ்னஸில் கொண்டு போய் 15 லட்சம் ரூபாயை முடக்கினேன். 15 லட்சம் ரூபாய் லாஸ். நான் சொல்கிறப்பறம் என் வாழ்க்கையில் நடந்தது. என் தாயை என்னால் பராமரிக்க முடியவில்லை. என் மகனால் எனக்கு பெரிய நஷ்டம் வந்தது. என் வாழ்க்கையில் துயரமே இல்லையா, துன்பமே இல்லையா? நிறைய இருந்தது. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி 25,000 ரூபா கொடுத்தேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி 25,000 ரூபா அமௌண்ட்டு கணக்கு பண்ணிக்கோங்க.
என் சம்பளத்தில் பிடிச்சி கொடுத்தேன். 2 வருஷம் கழித்து எனக்கு காதுக்கு செய்தி வருது, என் மாப்பிள்ளை சொல்லியிருக்காரு, உன் மக கல்யாணத்துக்கு ராமச்சந்திரன் தானே 25,000 கொடுத்து உதவி பண்ணானா அப்படின்னு கேட்டால், என்ன பெரிய பெரிய 25,000 பிச்சை காசு. எப்படி எவன்கிட்ட கேட்டாலும் கொடுத்துருப்பான். அதை உன்கிட்ட சொல்லி பீத்திக்கிட்டானோ? நான் சொல்லவே இல்லை. அவன் எவன் மூலமோ தெரிஞ்சு அவன் அங்கே போய் கேட்டிருக்கான். அங்கே போய் கேட்டதுக்கு அவன் பிச்சை காசுன்னு இருக்கான் எங்கள் மாப்பிள்ளை. சரி, அவனாவது அந்த பொட்டணத்தை ஏன்ட்ட கொண்டாந்து அவுக்காமல் இருந்திருக்கலாம். அங்கே கேட்டு இங்கே கேட்டு இங்கே, இதுதான் உறவுக்காரங்க. இங்கே கேட்டு அங்கே கேட்டு அங்கே கேட்டு இங்கே கேட்டு கஷ்டமாக தான் இருந்தது. நான் சொல்ல புரியுதுங்களா? There are setbacks. There were setbacks in my life, but I am happy. இதுதான் என்னோட தீர்ப்பு. இதுதான் என்னோட தீர்ப்பு. சூழ்நிலை கெட்டு கிடக்கிறது. நானும் போலீஸ்காரனுக்கு காசு கொடுத்து தான் எல்லாம் செய்கிறேன். நானும் ரெவன்யூ ஆஃபீஸில் காசு கொடுத்து தான் எல்லாம் செய்கிறேன். சூழ்நிலை கெட்டு கிடக்கிறது. ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என் மகன் 15 லட்சத்தை தொலைத்தான். ஆனால் அந்த மகனை பாராட்டி சீராட்டி இன்றைக்கு நான் வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு குரு பாரதி, மகாகவி பாரதி. மகாகவி பாரதிக்கு எந்த வசதியும் கிடையாது, எந்த சௌக்கியமும் கிடையாது, எந்த சொத்து பத்தும் கிடையாது. ஆனால் அவன் சந்தோஷமாக இருந்தான். சந்தோஷமாக இருந்தான் சார். நான் அடிக்கடி யோசித்து பார்த்துக்கிறேன். வித் ஆல் கம்ஃபர்ட்ஸ் வி ஆர் அன்கம்ஃபர்டபுள், பட் வித் நோ கம்ஃபர்ட்ஸ் பாரதி வாஸ் கம்ஃபர்டபுள். சொல்லுங்களா? வித் ஆல் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இருக்குது நம்மள்கிட்ட. ஏசி இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, கை நிறைய சம்பளம் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல், பிடிமானம் இல்லாமல் என்னடா வாழ்க்கைன்னு இருக்கிறோம். எனக்கு பாரதி தான் குரு. வித் நோ கம்ஃபர்ட்ஸ் ஹி வாஸ் கம்ஃபர்டபுள். எந்த சௌகரியங்களும் இப்படி வச்சுங்களேன். வார்த்தை 2 வார்த்தை வச்சு பாருங்கள். சௌகரியம் என்று ஒரு வார்த்தை, சௌக்கியம் என்று ஒரு வார்த்தை. சௌகரியங்கள் இல்லாவிட்டாலும் நீங்களும் நானும் நினைத்தால் சௌக்கியமாக வாழ முடியும் என்பதற்கு பாரதி சாட்சி. அவன் அத்தனை வறுமை கோட்டுக்கு கீழே நின்றுக்கிட்டு அத்தனை வசதி குறைபாட்டில் வாழ்ந்து கொண்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு பாட முடிஞ்சதுன்னா அவன் நடிச்சுக்கிட்டா பாடியிருப்பான். காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள், கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க கொண்டாட்டம். கொண்டாட்டம் மகிழ்ச்சிங்கிற வார்த்தை தானே. கொண்டாட்டம்னா மகிழ்ச்சி தானே. எந்த வசதியும் இல்லாத பாரதி பாடுகிறார். ஆகவே எனக்கு பாரதி குரு. என் வாழ்க்கையில் துயரங்கள் வந்தன, நஷ்டங்கள் வந்தன. என் உறவுகள் என்னை மதிக்கவில்லை, என் நண்பர்கள் துரோகம் செய்தார்கள். ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு பாரதி குரு, எனக்கு கண்ணதாசன் குரு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. எனக்கு கண்ணதாசன் குரு. புரியுதுங்களா? ஆகவே எல்லா துயரங்களுக்கு மத்தியிலும், எல்லா துன்பங்களுக்கு மத்தியிலும், எல்லா நஷ்டங்களுக்கு மத்தியிலும், எல்லா கஷ்டங்களுக்கு மத்தியிலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். தீர்ப்பு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லையா? ப்ளூரல் கேள்விக்கு சிங்குலரில் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாம் மகிழ்ச்சியா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. நீங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறீர்கள் என்றும் சொல்ல முடியவில்லை, நீங்கள் மகிழ்ச்சியாக நடிக்கிறீர்கள் என்றும் என்னால் சொல்ல முடியவில்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் தீர்ப்பை நீங்களே எழுதி கொள்ளுங்கள். இதுதான் என்னோட தீர்ப்பு. ஏன்னா நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்வதற்கு எனக்கு அத்தாரிட்டி கிடையாது, ரைட் கிடையாது. நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த பொண்ணு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறான்னு நான் எப்படி இன்க்ளூட் பண்ண முடியும்? கந்தநாதன் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார் தலைவர் என்று எப்படி நான் இன்க்ளூசிவாக தீர்ப்பு சொல்ல முடியும்? ஆகவே நான் சொல்லுகிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இவர்கள் சொன்ன துயரங்கள், துன்பங்கள், எல்லா சூழ்நிலை கேடுகளும் என் வாழ்க்கையில் இருந்தன. ஆனாலும் நான்
மகிழ்ச்சியாக இருக்கிறேன், பட்டிமன்றங்களுக்கு வருகிறேன், உங்களை சந்திக்கிறேன், பேசுகிறேன், உங்களோடு சிரித்து கொண்டு ஃபோட்டோ எடுக்கிறேன். அந்த சிரிப்பில் சத்தியம் இருக்கிறதே ஒழிய நடிப்பில்லை நண்பர்களே, நடிப்பில்லை. ஆகவே நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இது எனக்கான தீர்ப்பு. உங்கள் தீர்ப்பை நீங்களே எழுதி கொண்டுங்கள் என்று கூடி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.